ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளையெல்லாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். குழம்பு நல்ல காரசாரமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தோட அப்புறம் இட்லி தோசை கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான மசாலா பொருளையெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துடுங்க. ஸோ சீரகமும் மிளகும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, சோம்பு குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, அப்புறம் ஒரு 7-8 லவங்கம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசியும் சேர்த்துடலாம். ஸோ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி இது 3மே குழம்பு நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஸோ நான் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன். அதுக்கு நம்ம இந்த அளவுக்கு சேர்த்தனாலே போதும். குழம்பு நல்லா திக்காகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வற்றல் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மிளகாய் நல்லா காரசாரமாக இருக்கிறதுனால நான் ஒரு 8 அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வற்றல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய் வற்றல் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துடலாம். ஸோ எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். மசாலா வறுக்கிறதுக்காக மட்டும் 1 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா பொருளையெல்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா வாசம் வர வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் மசாலா கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். பாருங்கள், இப்போ மசாலா ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வறுத்துடுங்க. ஸோ கசகசா ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, கரிஞ்சு போயிடும். மசாலாலாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கடைசியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சிடாமல் நல்லா வறுப்படும். ஸோ உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் அது ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு கூட சேர்த்து செய்யலாம். அதுலேயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே கார் மாறிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வாசம் வர வறுப்பட்டுச்சுன்னா போதும். இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே பேனில் நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடுங்க. ஸோ எப்பயுமே மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சிய தோலெல்லாம் சீவிட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 10 போல் பூண்டு. ஸோ நான் நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால 10 பல் சேர்க்குறேன். இதுவே பெரிய சைஸ் மலை பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 7-8 பல் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக 1 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். மீடியம் சைஸில் பழமாக 1 சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொருளை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடர் அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருளை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மல்லி நல்லா மையும். இப்போ இது கூட நான் மீடியம் சைஸில் அரை மூடி தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துடலாம். ஸோ இது மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி செய்கிற மட்டன் குழம்புக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். மீடியம் சைஸில் அரை மூடி அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ தேங்காய் உள்ளே சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
தேவைப்பட்டால் அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மட்டன் குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம மட்டன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 லவங்கம், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக காரமாறினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சதும் கூடவே 3/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை உள்ளே சேர்த்துடலாம். எப்பயுமே குழம்புக்குன்னு மட்டன் வாங்குறம்போது கொஞ்சம் எலும்பும் கொஞ்சம் கொழுப்பும் கலந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. மட்டன் நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் மட்டன் நல்லா வதங்கி மட்டன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. மட்டனே நமக்கு இந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மசாலா விழுது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. மசாலாவோட மட்டன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ மட்டன் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் தேவைப்பட்டாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இதை நம்ம குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வைக்கிற போது குழம்பு இன்னுமே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 4லேருந்து 5 விசில் வேக விடுங்க. 5 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ குக்கர் 5 விசில் ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக குழம்பு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. கரெக்டாக 4லேருந்து 5 விசில் விட்டிங்கனாலே போதும். மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஒருவேளை மட்டன் வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா கூட இன்னும் ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஸோ இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே திக்காக இல்லாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா டேஸ்டியான வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதனால் சுட சுட இட்லி, தோசை கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.